இஸ்லாமியர்களின் 5 கடமைகளில் மிக முக்கிய கடமையான நோன்பை நிறைவேற்றிவிட்டு உலகெங்கும் வாழக்கூடிய இஸ்லாமியர்களில் பெரும்பான்மையான மக்கள் இன்றைக்கு 30 நாட்கள் கடமையான நோன்பை முடித்துவிட்டு இன்றைக்கு பெருநாள் தொழுகையை தொழுதுவிட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த பெருநாள் தினத்திற்கு ரமலான் பண்டிகை என்ற பெயரும் உண்டு. இந்த ரமலான் பண்டிகை தினம் என்பது சகோதரத்துவத்தையும் அன்பையும் பெருக்குவதற்கான, அனாதைகளை நேசிப்பதற்கான தினமாகும். இந்த நாளை கொண்டாடுகின்ற அனைத்து சமூகத்தினருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இறைவனின் ஆசையும் அதற்கு உண்டாகட்டும். உலகெங்கும் இந்த நாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நமது இந்திய தேசத்தில் ஹரியானா மாநிலத்தில் ரமலான் பண்டிகைக்கு அரசு விடுமுறை இல்லை என்பதை கேட்கும் பொழுது இந்த தேசம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது, பாசிச சிந்தனை எப்படியெல்லாம் அச்சுறுத்துகின்றது, ஒரு நாடு ஒரு தேர்தல் ஒற்றை கலாச்சாரம் என்ற நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதை நினைக்கும் பொழுது வேதனையாக இருக்கின்றது. ஹரியானாவில் ரமலான் பண்டிகைக்கான அரசு விடுமுறை ரத்து செய்யப்பட்டதை மீண்டும் அரசு விடுமுறையை அளிக்க அனைத்து ஜனநாயக சக்திகளும் கட்சிகளும் பாடுபட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. மற்றபடி இந்த ரமலான் தினத்தை எல்லோருக்குமான வாழ்த்துக்கள். எல்லோரும் சகோதரத்தோடும் அன்புடனும் தான் சார்ந்திருக்க சமயமல்லாமல் பிற சமயத்தாரையும் அன்போடு நேசிக்கக்கூடிய நாளாக இந்த நாளை எல்லோரும் கொண்டாட வேண்டியது அவசியமாகும். தமிழகத்தில் இந்தியை எதிர்க்கக்கூடிய நிலையில் தமிழ் படங்களை ஹிந்தியில் டப்பிங் செய்யக்கூடிய ஒரு தமிழ்நாடு படம் மட்டும் வேணாம், வேற சினிமா மட்டும், ஆந்திர துணை முதலமைச்சர் சினிமா இல்லாம வேற. தமிழகத்தில் மதவாத அரசியல் எடுபடாது என்பதுதான் இங்க காட்டுது. அரசுக்கு சொந்தமான திடல்ல ஒரு ரமலான் பெருநாள் கொண்டாடக்கூடிய வாய்ப்பை இந்த தமிழக அரசு வழங்கி இருக்கிறது. ஆனால் இதே நேரத்தில் ஹரியானா அரசு கிட்டத்தட்ட அந்த மாநில தொகையில் 8% நெருங்கக்கூடிய மக்கள், 20 லட்சத்தை தொடக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் அரசு விடுமுறை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ தமிழகத்தில் மதவாத சக்திகள் எடுபடாது என்பதற்கு இதுவே உதாரணம். தமிழக அரசிற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள்.